கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பா டெல்லியில சிபிஐ அதிதீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. இதுல திடுக்கிடும் திருப்பமா விஜய் தொடர்பான ஒரு வீடியோ சிபிஐயிடம் சிக்கியிருக்கு. இதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த புசி ஆனந்த், ஆது அர்ஜுனா போன்ற முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்படலாம்னு பரபரப்பு தகவல் இப்போ வெளியே கசிஞ்சிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடிகர் விஜய் கலந்து கொண்டு சாலை பேரணி நடத்தினார். அப்போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இது தொடர்பான விசாரணை சிபிஐ வசம் நடந்துச்சு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இந்த விசாரணை நடந்துட்டு வருது. கரூரில் சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை தொடங்கிய சிபிஐ இப்போ டெல்லியில் இருந்தபடி தமிழக வெற்றி கழக தலைவர்களை அழைத்து தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முன்னணி தலைவர்களான புசி ஆனந்த், ஆது அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரோட சிபிஐ விசாரணை நடக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தமிழ்நாடு காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில குற்றவாளியா பெயரிடப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணையிலும் இவர்கள் முதல் குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காங்க. டெல்லி சிபிஐ விசாரணை குழுவுல கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா, கூடுதல் கண்காணிப்பாளர் பிரேமானந்தன் மற்றும் கரூர் நகர காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் எல்லாம் இடம்பெற்றிருக்காங்க. சிபிஐயின் விசாரணை வட்டத்துல முக்கிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகம் சென்று சிபிஐ விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது நடிகர் விஜய் சாலை பேரணியில பயன்படுத்தப்பட்ட வாகனத்துல இருந்த சிசிடிவி கேமராவில் இருந்த காட்சிகளை அவங்க சேகரிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை டெல்லி சிபிஐ அதிகாரிகள் பார்வையிட்டு மேலும் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த விசாரணை முடிவுல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்படலாம்னு தகவல் இப்போ பரபரப்பா பேசப்படுது. இது மட்டும் இல்லாம நடிகர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பும் என்றும் தெரியுது. அநேகமா இன்னும் 5 நாட்கள்ல விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில சிபிஐ விசாரணையில் எதிர்மறையான முடிவுகள் வெளிப்பட்டால் அது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும்னு கருதப்படுது. தேர்தல் நெருங்கி வரும் சமயத்துல சிபிஐ விசாரணை தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அமையுமானால் விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்வதில் கூட சிக்கல் ஏற்படும். குறிப்பா தேர்தல் முடிவுகள்ல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இதற்கிடையே இந்த விசாரணை குறித்து நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, கூட்ட நெரிசல் எதனால் ஏற்பட்டது, அதற்கு யார் காரணம் என்பது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும். இதில் நிச்சயமா உண்மையான குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்படுவாங்க. அதைத்தான் தமிழக வெற்றி கழகம் விரும்புதுன்னு தெரிவிச்சிருக்காரு. இதற்கு இடையில புசி ஆனந்த், ஆது அர்ஜுனா கிட்ட சிபிஐ 10 மணி நேரமா விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையின் போது புசி ஆனந்த் மற்றும் ஆது அர்ஜுனா தெரிவித்த சில கருத்துக்கள் வாக்குமூலமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றிற்கும் மேலா இன்னும் ஒரு வாரத்துல நடிகர் விஜய்க்கு டெல்லி சிபிஐ விசாரணைக்கு வரும்படி சம்மன் அனுப்பலாம்னு தற்போதைய தகவல் வெளியாகி இருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.